அவலங்களை கண்டு ஒதுங்கிவிடாமல் அவற்றை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவியலினுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வருகிற போது அல்லது அறிவியல் ஒவ்வொரு துறையிலும் வளர்ச்சி அடைகிற போது மனிதகுலத்திற்கு எவ்வளவு நன்மைகள் வருகிறதோ அதே அளவிற்கு மனிதகுலத்திற்கு பேராபத்துகளும் விளைகின்றன. இப்படி நன்மைக்கும் தீமைக்கும் இடையே வளரக்கூடிய ஒரு துறையாகத்தான் அறிவியல் எப்போதும் இருந்திருக்கிறது. அந்த வகையில் பல சமயங்களில் அறிவியலால் மனிதகுலத்திற்கு கிடைத்த நன்மைகள் என்பது பற்பல. அதாவது மனிதனுடைய ஆயுளை நீட்டிப்பது, நோய்களுக்கு எதிராக போராடுவது, பல்வேறு விதமான வசதிகள் மனிதனுக்கு கிடைத்தது, சௌகரியங்கள் கிடைத்தது, இப்படியெல்லாம் எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். அதே சமயத்தில் மனிதர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய, மனிதர்களுக்கு எதிரான மிகப்பெரிய தீங்குகளை விளைவிக்கக்கூடிய அதே சாதனைகளும் அறிவியல் துறையில் தொடர்ந்து எட்டப்படுகின்றன. அப்படி மனிதர்களை அழிக்கக்கூடியதில் குறிப்பாக யுத்தங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது, போர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஒரு காலத்தில் அரசர்களுக்கிடையே போர்கள் நடந்தபோது, அதாவது மனிதர்கள் மட்டுமே சந்திக்கிற போர்கள் நடந்தபோது பெரிய அழிவுகள் ஏதும் ஏற்படவில்லை. ஆனால் யுத்தங்களுக்குள் நவீன தொழில்நுட்பம் வந்த பிறகு, நவீன தொழில்நுட்பத்தினுடைய பல்வேறு விதமான கருவிகள் வந்த பிறகு போர்களினுடைய தன்மை மாறிவிட்டது. மனிதர்களுடைய அழிவு என்பது பெரும்பாலும் அது ஒரு நினைத்து பார்க்க முடியாத பேரழிவாக மாறியது. உலகத்தில் யுத்த வரலாற்றில் 2 முக்கியமான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை, அறிவியல் கண்டுபிடிப்புகளை மிக முக்கியமானதாக கூறுகிறார்கள். அதுதான் மனிதகுலத்தினுடைய வரலாற்றையே மாற்றியமைத்த கண்டுபிடிப்புகள் என்று சொல்கிறார்கள். ஒன்று, துப்பாக்கி மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. துப்பாக்கிகளும் துப்பாக்கி மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலமாக உலகத்தினுடைய மொத்த வரலாறுமே மாறியது. அந்த துப்பாக்கி மருந்தை வைத்து கொண்டுதான் ஐரோப்பியர்கள் உலகம் முழுக்க மக்களை அடிமைப்படுத்தினார்கள், பல்வேறு நாடுகளை அடிமைப்படுத்தினார்கள், லட்சக்கணக்கான மக்களை, கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார்கள், நாடுகளை பிடித்தார்கள். இப்படியாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கான உலக வரலாற்றையே மாற்றியதில் இந்த துப்பாக்கி கண்டுபிடித்ததற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக இந்த யுத்த வரலாற்றில் அல்லது யுத்தம் சார்ந்த தொழில்நுட்பத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது, ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி என்பது அணு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகும். அணு ஆயுதங்கள் என்பது மனிதர்களை, அதாவது துப்பாக்கி முனையில் ஒவ்வொருவராக சுட்டுக்கொள்வதற்கு பதிலாக ஒரே ஒரு குண்டின் மூலமாக, ஒரே ஒரு அணுக்கதிரை உண்டாக்கக்கூடிய ஒரு குண்டை செலுத்துவதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கானோரை சில வினாடிகளில் கொன்று தீர்க்க முடியும் என்பதை மனிதர்கள் கண்டுபிடித்தார்கள், அறிவியலாளர்கள் கண்டுபிடித்தார்கள். ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் அத்தகைய பேரழிவுகள் பரிசோதித்து பார்க்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் கூட இந்த பூமியின் மீது, மனிதகுலத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அபாயமாக அணுகுண்டுகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன. உலகத்தினுடைய அரசியல் சமநிலைகளை மாற்றியதில், உலக வரலாற்றில் பல்வேறு நாடுகளினுடைய ஆதிக்கத்தை தீர்மானித்ததில் இந்த அணுகுண்டுகளுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. இதையெல்லாம் நாம் ஏன் இன்றைக்கு பேசுகிறோம் என்று சொன்னால், இந்த யுத்த தொழில்நுட்பத்தில், இந்த போர் தொழில்நுட்பத்தில் ஒரு அடுத்த கட்ட புரட்சி ஒன்று இப்பொழுது ஏற்பட இருக்கிறது. அது இதுவரை நடந்த விஷயங்களை எல்லாம், அதாவது இதுவரை போர் சார்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு கருவிகளை எல்லாம் விட மிக மிக ஆபத்தானதாக அந்த தொழில்நுட்பம் இருக்கிறது. அதுதான் கொலைகார ரோபோக்கள். அதாவது மனிதர்களை அல்லது யுத்தத்தில் எதிரிகளை கொல்லக்கூடிய ரோபோக்களை இன்றைக்கு உருவாக்கி வருகிறார்கள். இந்த ரோபோக்கள் என்பது தானாக இயங்கக்கூடியது, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறார்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது, அதாவது ரோபோக்களுக்கு மனித அறிவு ஊட்ட முடியுமா, மனிதர்களைப் போல அதை தன்னிச்சையாக செயல்பட வைக்க முடியுமா என்கிற ஆராய்ச்சி நீண்ட காலமாக நடந்து வருகிறது. அந்த ஆராய்ச்சியினுடைய ஒரு விளைவாக இன்றைக்கு அதிநவீன ரோபோக்கள், அதாவது இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டன. நிறைய தொழிற்சாலைகளும் வேறு பல்வேறு விதமான பணிகளிலும் இந்த ரோபோக்கள் ஈடுபடுத்தப்படுகின்றன. இந்த ரோபோக்களுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு ஒரு ப்ரோக்ராம், அதாவது அதற்கு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அதில் பதிய வைத்து விட்டால் பிறகு மனிதர்களுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப அது விரைவாக செயல்படும், அது அதிவேகமாக செயல்படும் என்று. அப்படி அந்த ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது ஒரு சிறிய ஒரு கோளாறு ஏற்பட்டால்
அது விபரீதமான பல விளைவுகளை ஏற்படுத்துவதையும் நாம் பல்வேறு செய்திகளில் பார்த்திருக்கிறோம். சமீபத்தில் ஒரு நாட்டில் அப்படி ஒரு கார் தொழிற்சாலையில் ஒரு ரோபோ ஒரு மனிதனை கொன்றுவிட்டது என்கிற ஒரு செய்தியை கூட நாம் படித்தோம். ஆனால் இது இந்த அளவிலான இந்த ரோபோக்கள், இந்த செயற்கை மனிதர்கள், இந்த ரோபோக்களினுடைய செயல்பாடு என்பது மனிதர்களால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி, அதாவது இந்த செயற்கை மனிதர்கள் ரோபோக்களை உருவாக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய, தானாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய ரோபோக்களை உருவாக்குவதாகும். அதன் மூலமாக அந்த ரோபோக்களை யுத்தத்தில் பயன்படுத்துவது, எதிரிகளை அழிப்பதற்கு பயன்படுத்துவது என்கிற அளவில் இந்த ஆராய்ச்சிகள் சென்று கொண்டிருக்கிறது. சமீபத்தில் அட்டானமஸ் வெப்பன்ஸ், அதாவது தானியங்கி ஆயுதங்கள் தொடர்பாக அர்ஜென்டினாவுடைய தலைநகர் போனஸ் ஐரஸில் நடந்த ஒரு கருத்தரங்கில் இந்த ரோபோக்களை தயாரிக்கக்கூடிய விஞ்ஞானிகள், தொழில்நுட்பவியலாளர்கள் இந்த ஆராய்ச்சிக்கு, அதாவது செயற்கை அறிவு மூலமாக செயல்படக்கூடிய, தானாக செயல்படக்கூடிய இந்த ரோபோ ஆராய்ச்சிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கையில் கையெழுத்திட்டு அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அச்சம் என்பது இன்றைக்கு மனித குலத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயத்தை பற்றி பேசுகிறது. ஏற்கனவே வடகொரியா அத்தகைய செயற்கை ரோபோக்களை உருவாக்கி இருக்கிறது. அதாவது அந்த ரோபோக்களுக்கு சில புரோகிராம்களை அவர்கள் உள்ளே எழுதி வைத்து விடுவார்கள், சில நிகழ்ச்சி நிரல்களை, நிகழ்ச்சி திட்டங்களை எழுதி வைத்து விடுவார்கள். அதன் அடிப்படையில் அவை என்ன செய்யும் என்றால் மனிதர்களுடைய நடமாட்டத்தை அவை கண்காணிக்கும். மனிதர்களுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் அவற்றின் அடிப்படையில் அது சில முடிவுகளை எடுக்கும். ஆனால் அந்த முடிவுகளை எடுத்து ஒரு செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு என்பது மனிதர்களுடைய கையில் இருக்கும். அதாவது ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அந்த ரோபோக்களை இயக்குவார்கள். ஆனால் இதைவிட ஆபத்தானது அடுத்து வரக்கூடிய ஒன்று. அதாவது நீங்கள் குறிப்பிட்ட விதமான சூழ்நிலையில் எப்படியெல்லாம் அந்த ரோபோக்கள் இயங்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு திட்டத்தை எழுதிவிட்டால் அதற்கு பிறகு அந்த ரோபோக்கள் தானாக செயல்பட்டு மனிதர்களை தாக்கத் தொடங்கிவிடும். ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு சூழல் உருவானால் அது வெகு வேகமாக மற்றவர்களை அழிக்க ஆரம்பித்துவிடும். இப்படியாக ரோபோக்களினுடைய இந்த ஒரு செயல்பாடு என்பது, அதாவது தானாக செயல்படக்கூடிய இந்த ரோபோக்களினுடைய மிகப்பெரிய ஒரு அபாயம் என்னவென்று கேட்டால், இந்த ரோபோக்களை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மிகப்பெரிய அழிவுகளை செய்ய முடியும். அதாவது நீங்கள் எந்த விதத்திலும் சூழ்நிலைகளை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் திட்டவட்டமாக நீங்கள் மனிதர்களை அழிப்பது, மனிதர்களுக்கு எதிரான செயல்களை செய்வது ஆகியவற்றை செய்ய முடியும். அதோடு இவற்றை பெரிய அளவில் உற்பத்தி செய்ய முடியும். அணுகுண்டு செய்வது போன்ற சிக்கலான விஷயம் அல்ல, மிக எளிமையான தொழில்நுட்பம். அதோடு மட்டுமல்லாமல் இதை நீங்கள் அரசாங்கம் மட்டுமல்ல, பயங்கரவாதிகளும் கூட இதை தயாரிக்க முடியும். அதோடு மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இதை உண்மையில் ஒரு ஹிட்லர் போன்ற யாராவது ஒரு மனநோய் பிடித்த ஒரு ஆட்சியாளரிடம் அது கிடைத்துவிட்டால் அவர்கள் பிற மக்களை கொன்று ஒழிப்பதற்கு, ஒரு இனத்தையோ ஒரு நாட்டு மக்களையோ கொன்று ஒழிப்பதற்கு இதை ஒரு மிகப்பெரிய கருவிகளாக பயன்படுத்துவார்கள். அந்த வகையில் தான் இந்த செயற்கை அறிவு ஆராய்ச்சிக்கு, அதாவது தானாக இயங்கக்கூடிய இந்த ரோபோ ஆராய்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை உண்மையிலேயே மனிதகுலத்தினுடைய எதிர்காலம் சம்பந்தமான ஒரு கோரிக்கை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்டீஃபன் ஹாக்கிங் போன்ற அறிவியலாளர்கள் எல்லாம் இந்த ஆராய்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் மனிதகுலம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் இந்த ஆராய்ச்சிகள் உண்மையில் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.